ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 14 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த கருப்பு மாத்திரை கடிச்சோன்னு அந்த இடமே புகை மூட்டமா ஆயிரும்ல, ஒண்ணுமே தெரியாது. அந்த பழி கொடுக்குற கும்பல் ஐயோ என்னாச்சு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, கடவுளே காப்பாத்துக்கு அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா மானா பறக்க கெத்தா வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே சும்மா வெட்டி வீசி எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவாரு. அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நம்ம தெரசா இருக்க ஜெயில அந்த அனுஷ்கான்ற சின்ன பொண்ணை தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போடுவாங்களா. குறுக்கு நம்ம தெரசா வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு நானே போறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அனுஷ்கா பொண்ணுகிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு நம்ம தெரசா கிட்ட பேசிட்டு பாரு. அப்ப நம்ம தெரசா இருங்க ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த அனுஷ்கா பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்னாகலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ ஆமா இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு தெரசா சொல்லுவாங்க, இவன் இந்த டஞ்சனுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருந்தா, இவளை பிடிச்சிட்டு வந்து ஒன்னு பழி கொடுக்கணும் இல்லைன்னா இவங்க டீம்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா இந்த மாதிரி பொண்ணு நீ இவங்க கூட சேர்ந்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த பொண்ணு கதறி அழுவா. இவங்களா மனுஷங்களா, நான் ஒரு அனாதை, என்னை இப்படி கொள்ளலான்னு பார்த்தாங்களே, இவங்க கடவுள்லாம் ஒரு நல்ல கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணு கிட்ட விடு கவலைப்படாத, நானும் அனாதை தான், சின்ன வயசுல இருந்து நான்லாம் அதை பத்தி கவலைப்படாம ஜாலியா இருந்த மாதிரி, அதே மாதிரி நீயும் ஜாலியா இரு, கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணையும் நம்ம ஹீரோ அப்புறம் சண்டியா மாத்திடுவாரு. எப்படி மூஞ்சில பீச்சாங்க வைப்பாரு, இவர் சின்ன பொண்ணு இல்ல அதனால ஒரே ஒரு விரலை மட்டும் வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு தெரசா என்ன அப்படின்னா நான் இவரோட அப்புறம் சண்டி இல்லையா, நான் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோ இந்த கூட்டத்தோட தலைவனை கொல்ல போலாமா அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த தலைவன் இருக்கான் பாருங்க, கையில ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு இதை என் கடவுளுக்கு கொடுத்து அவர் நான் சந்தோஷப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பழைய படத்துல வர வில்ல மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த அனுஷ்கா தெரசா இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த 15 நிமிஷம் தான் அந்த சக்தியெல்லாம் யூஸ் பண்ண முடியும், டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பாஸ் இருக்கான் பாத்தீங்களா தலைவன், அவனை பத்தி அவங்ககிட்ட சொல்லிட்டு வருவான், அவன் ரொம்ப மோசமானவன், அவன் என்ன முக்காடு போட்டுக்கான்னு சொல்லிட்டு சாதாரண நினைச்சிடாதீங்க, அவன் அந்த ஜெகநட் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லானவன், மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, ஆனா அவங்கிட்ட ஒரு வித்தியாசமான கடவுள் சக்தி இருக்கிற பாத்திரம் இருக்கு, அதை வச்சு அவன் அட்டாக் பண்ண அப்படின்னா கண்டிப்பா செத்துருவாங்க. ஆனா நான் எப்படியாச்சும் பிளாக் பண்ண பாக்குறேன், அதை திருப்பி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது கூல் டவுன் ஆன உடனே அவனை அட்டாக் பண்ணிரு, அதுதான் கரெக்டான சமயம் புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவன் இருப்பான் பாருங்க அந்த தலைவன். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டே கூட அந்த கொக்கு மூஞ்சி இருந்தானே அவன் எங்கடா அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் டே அவனா போயிட்டான், இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க, ஏற்கனவே எங்க ஆள் எல்லாத்தையுமே நீ கொண்டிருக்க இல்லையா, உனக்கு அவ்வளவு தைரியமா, வாடா சண்டைக்கு அப்படி சொல்ல நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியாக இந்த பக்கம் தெரசா அவன் கிட்ட அப்படி ஓடி போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி அவனை மிதிக்க இங்க தெரசா அவன் பின்னாடி போய் மிதிக்க அவன் அப்படியே கீழே விழுற மாதிரி போவான், ஆனா விழ மாட்டான். அப்புறமா என்ன செய்வார் நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு மிதி, அப்படி மூஞ்சிலே மிதிக்கும் போது நம்ம தெரசா அப்படி துணியை வச்சு அவன் வாயில இறுக்கி கட்டிட்டு பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்படியே அவனை அடிக்கலான்னு போவாங்க பாருங்க. பார்த்தா அவன் டக்குன்னு அப்படி பல்ல கடிச்சிட்டு ஒரு வீசுவான், தெரசா அப்படியே பறந்துருவாங்க. அப்புறம் அவன் கையை முறுக்கிட்டு நம்ம ஹீரோவை குத்து போக நம்ம ஹீரோ அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டு அப்பர் கட்ல ஒரு பஞ்சு விடுவாரு பாருங்க, அதுல அவன் கத்தி கலங்கி போயிருவான். டே நீ என்னடா இப்படி சண்டை போடுற, இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா, கடவுள் சக்தி இருக்கிற பாத்திரம், அதை பிடிச்சிக்கிட்டு யூமா பாபி பாபிசா அப்படி சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போட பார்த்தா அதுக்குள்ள இருந்து பயங்கரமான சக்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அப்ப தெரசா கிட்ட தெரசா அந்த மண்டை ஓட்ட பாரு, அதுல இருந்து லைட் கம்மியானோன்னு அவனை நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்ல அப்புறம் அந்த மேஜிக் பவர் எல்லாம் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை கொன்றுங்க. ஆமாங்க நம்ம ஹீரோ செத்து போயிட்டாரு. அதை பார்த்து தெரசா ஓடி வந்து ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்க அதை பார்த்து அந்த வில்லன் பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான், ஓவரா பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுஷ்கான்ற சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவளை பிடிக்க போவான் பாருங்க, நீ இங்கதான் இருக்கியா அப்படி சொல்லிட்டு போக அங்க நம்ம தெரசா வந்து அவனை அடிச்சு படுக்க போட்டு நான் சின்னதான் இழந்துட்டேன், ஆனா இந்த பொண்ணை நான் எப்படியாச்சும் காப்பாற்ற வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே நிப்பாங்க பாருங்க. அந்த வில்ல பையனும் உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படி சொல்லிட்டு வருவான் பாருங்க. இங்க நம்ம ஹீரோ இறந்து போய் கிடப்பான். அவன் இறந்து போனனால இதுக்கு முன்னாடி அந்த டீமன் கிங் சாபம் கொடுத்துருந்தான் பாத்தீங்களா, அந்த சாபமும் போயிடும். இந்த பக்கம் தெரசாவும் அந்த வில்ல பையனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கும்போது நம்ம தெரசாவால டாஜ் மட்டும் தான் பண்ண முடியுது, திரும்பி அட்டாக் பண்ணவே முடியல, அவன் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கான். அப்புறம் கீழே கிடந்த அந்த உடஞ்ச மண்பான துண்டெல்லாம் எடுத்து அந்த லைட் எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிட்டா இருட்டுக்குள்ள அவனை ஈஸியா சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு தெரசா பிளான் பண்ணி அந்த லைட்டை உடச்சிட்டு இருட்டுக்குள்ள சண்டை போடுவாங்க. ஆனா அப்ப கூட அந்த வில்ல பையன் கரெக்டா நம்ம தெரசா பார்த்து அடிப்பானா, அதை பார்த்துட்டு யோசிப்பாங்க எப்படி நீ இருட்டுக்குள்ள எப்படா கண்டுபிடிக்கிறன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த வில்ல பையன் சொல்லுவான், வா முடிதான் சும்மா பளபளப்பா மின்னுது, அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படின்னு பார்த்தா நம்ம தெரசா கையில அந்த மண்பான துண்டு ஒரு இது ஷார்ப்பா இருக்கும் பாருங்க, அதை வச்சு ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க. அப்புறமா அந்த வில்ல பையன் நம்ம ஹீரோனியோட முடியை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நீ இங்க தானே இருக்கிற, சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ பேசாம என் டீம்ல வந்து சேர்ந்துரு, உன்னை நான் உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான் பாருங்க. பார்த்தா அங்க இருக்கிறது வெறும் முடி மட்டும்தான். நம்ம தெரசா அந்த துண்டை வச்சு முடியை வெட்டி எங்கேயோ கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் பின்னாடி இருந்து வேகமா ஓடி வந்து அவன் கையில இருக்க அந்த கடலோட சக்தி இருக்கிற பாத்திரத்தை புடுங்கலான்னு ஓடி போவாங்க பாருங்க. ஆனா அவன் கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு திரும்பிட்டு குத்த போவான் பாருங்க.
பார்த்தா மேல இருந்து ஒரு பானை பட்டாருன்னு அவன் மேல விழும். யாருன்னு பார்த்தா அந்த அனுஷ்கான்ற பொண்ணு தான் தட்டி விட்டுருக்கா. அந்த கேப்ல நம்ம ஹீரோனி தெரசா அந்த கடவுளோட பாத்திரத்தை புடிங்கிற. அதை பார்த்துட்டு அவன் சிரிப்பான், மந்திரம் தெரியாம நீ என்ன பண்ணுவ அப்படி சொல்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம ஹீரோ இங்க சண்டைக்கு வரதுக்கு முன்னாடியே தெரசா கிட்ட மந்திரத்தை சொல்லி கொடுத்துருப்பான். அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிய நம்ம தெரசா மந்திரத்தை சொல்லுவாங்க பாருங்க, ஹூமா பாபி பாபிசா ஹூமா பாபி பாபிசா ஹூமா பாபி பாபிசா அப்படின்னு சொல்ல அதுல இருந்து மந்திரம் வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் அரண்டுருவான். ஐயோ இந்த மந்திரம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு தெரசா, இது எனக்கு இயர்லி 2K கிட்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் எனக்கு சொன்னாருடா அப்படின்னு சொல்ல அந்த மேஜிக் பவர் எல்லாம் சும்மா செம ஸ்பீடா போய் அந்த தலைவனை சர்ன்னு குத்தி அவனை போட்டு தள்ளிரும். அவ்வளவுதான், அந்த தலைவன் செத்து போயிட்டான். அவன் செத்து போனனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட மொத்த பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். அப்புறமா இங்க நம்ம தெரசா ஹீரோ கிட்ட போய் கத்திரி அழுதுட்டு இருப்பாங்க, மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை இப்படி விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்பதாங்க ஒரு ட்விஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த வேம்பயர் பொண்ணு கூட சண்டை போடும் போது தெரசாவோட பவரை காப்பி பண்ணாரு பாத்தீங்களா, அதாங்க அந்த பவர். தெரசாவை கொன்னா கூட கொஞ்ச நேரத்துல உயிரோட வர பவர் இருக்கும் தெரியுமா, அந்த பவரை காப்பி பண்ணி வச்சனால நம்ம ஹீரோ மறுபடியும் தெரசா மாதிரியே உயிரோட வந்துருவாரு. அதை பார்த்துட்டு தெரசாக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ஹீரோவோ, ஏன் அழுதுட்டு இருக்க, என்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது இல்ல, அது தெரிஞ்சுமா நீ அழுதுட்டு இருக்க, ஆமா எதுக்காக உன்னோட முடிய வெட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேப்பாரு பாருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ சரி இங்க இருந்து போலாம், ஆனா இங்க இருந்து போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செஞ்சாகணும். இங்க இந்த பாஸ் செத்து போனனால இங்க ஒரு புது பாஸ் வேணும். அந்த புது பாஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம இங்க இருந்து போக முடியும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், கையில அந்த கடவுள் சக்தி இருக்கிற பாத்திரத்தை அனுஷ்கா கிட்ட கொடுத்துட்டு, இனிமே நீ தான் இங்க பாஸ், உனக்கு என்ன வேணுமோ நீ பாட்டுக்கு தாராளமா என்ன வேணா பண்ணலாம், நீ ஃப்ரீயா இருக்கலாம் சொல்ல அந்த பாத்திரத்தை அனுஷ்கா கையில வாங்கினதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணா இருந்தவ டக்குன்னு பெரிய பொண்ணாயிருவா. அவ பெரிய பொண்ணா ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட டக்குன்னு மண்டி போட்டு, இனிமே நீங்க தான் என்னோட தலைவர், நீங்க சொல்றதா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவா. அவ அந்த இடத்தோட பாஸ் அவளே ஒத்துக்கிட்டனால நம்ம ஹீரோ அடுத்த ஃப்ளோருக்கு போறதுக்கான போர்ட்டல் ஓபன் ஆயிரும். நம்ம ஹீரோ அங்க போறதுக்கு முன்னாடி உண்மையான உலகத்துக்கு வந்துருவான். உண்மையான உலகத்துல வழக்கம் போல நம்ம ஹீரோ பத்தி தான் எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு, அவர் வேற லெவல் சூப்பரா பண்றாரு அப்படி சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா ஜுன்னு, அவன் நம்ம ஹீரோ பத்தி கேள்விப்பட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்போ ஒருத்தன் கதவை டமாலும் உடச்சுக்கிட்டு வந்து நின்னுட்டு, என் பேரு தான் கவின்னு, என்னடா முகமுடி போட்டவனே முகமுடி போடாம உட்காந்துட்டு இருக்க, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு ஜுன்னு, என்னது நான் முகமுடி போட்டவனா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு யோசிச்சா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த கொக்கு முஞ்சு கிட்ட சொல்லிருப்பான் பாத்தீங்களா அந்த முகமுடி போட்டவனோட பேரு, அதை நம்மகிட்ட காட்டியிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு ஜுன்னை போட்டு கொடுத்துருப்பான், கோத்து விட்டுருப்பான். நம்ம ஹீரோக்கு அந்த ஜுன்னு மேல என்னதான் கடுப்புன்னு தெரியல, அவனை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கான். அவனை நம்ம ஹீரோ போட்டு கொடுத்தனால அந்த கெவின்றவன் நீ தான் முகமுடி போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவான் பாருங்க. பத்த வச்சுட்டியே பரட்ட அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருப்பான். அந்த பில்டிங்ல சும்மா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வேம்பயர் பொண்ணு எப்படி நம்ம ஹீரோ கூட இருக்காளோ அதே மாதிரி அந்த அனுஷ்கா பொண்ணு நம்ம ஹீரோ கூட வந்திருப்பாங்க. உள்ளே இருக்கலாம் வெளியே இருக்கலாம் போல இருக்குது. அவ வெளியே வந்து வேம்பயர் பொண்ணு கூட பேசிட்டு இருக்க, வேம்பயர் பொண்ணு இவர் தான் பாஸ், இவர் கூட நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோ அவனோட ரிவார்ட் எல்லாம் செக் பண்ண ஒரு பெரிய கண்ணாடி கிடைக்கும். அந்த கண்ணாடியை வச்சு எந்த ஃப்ளோருக்குனாலும் போய்க்கலாம், அதுவும் ஒரே ஒரு தடவை தான் போக முடியும். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த கில்டு மாஸ்டர் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா கோட்டு போட்டவன், அவனுக்கு போன் பண்ணி, டேய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், கிம்னு ஒருத்தர் இருப்பான், அவனை மீட் பண்ண அரேஞ்ச் பண்ணு சொல்ல அந்த கில்டு மாஸ்டர் இருப்பான் பாத்தீங்களா கோட்டு போட்டவன், அவனும் ஒத்துக்குவான். கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த கிம்மு மீட்டிங் பண்ணுவாங்க. அவன் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி ஹேனாவோட அண்ணன் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுருவான் பாத்தீங்களா, அந்த இடம் நம்ம ஹீரோ கூட பவரை செக் பண்ண போயிருப்பான்ல, அந்த இடத்துல கிம்னு ஒருத்தர் இருந்திருப்பான். ஹேனாவோட அண்ணனை கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு, இனிமே நீ அவன் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டிப்பான் பாத்தீங்களா, அவன் தாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த கிம்மு கூட மீட்டிங் போட்டு இருக்கும்போது அந்த கிம்மு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டேய் நான் மேஜிக் கேரட்டை வித்துட்டு இருக்கேன், அதுல சைட் எஃபெக்ட் வராம இருக்கிறதுக்கு ஒரு வேற கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னேன், ஆனா இன்னும் தரவே இல்லையாடா அப்படி சொல்ல அந்த கிம்மு கோவமா கேட்க, நம்ம ஹீரோவோ தரேன் அவசரப்படாத, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 டஞ்சன் கேட்டு வேணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டவன், என்னது நான் இதுக்கு முன்னாடி உனக்கு 10 டஞ்சன் கேட்டு கொடுத்துருக்கேன், இப்ப நீ மறுபடியும் 2 டஞ்சன் கேட்டு கேட்கிறியா அப்படி சொல்லிட்டு அவன் கோவப்பட நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு, ஆமாண்டா தெளிவா தானே சொன்னேன், உனக்கு தான் புரியுது, அப்படியே திருப்பி கேட்டுட்டு இருக்க, எனக்கு அந்த 2 டஞ்சன் கேட்டு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டு அந்த கிம்மு கடுப்பாயிட்டு, நீ ஏற்கனவே சொன்ன வாக்க காப்பாத்தல, இதெல்லாம் வேலைக்காகாது, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவன் கோவமா கிளம்ப நம்ம ஹீரோ அவனை நிப்பாட்டிட்டு, நில்லு நீ கிரேட் டெம்பிள்னு ஒரு டஞ்சன் கேட்டை கிளியர் பண்றதுக்கு முக்குன்னு முக்குற பத்தியா, அது எனக்கு தெரியும், நான் அதை உனக்காக கிளியர் பண்ணி தரேன், நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டு அவன் ஷாக்காயிருவான். என்னது உன்னால அதை கிளியர் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு ஷாக்காக அவன் ஒத்துக்குவான் போல இருக்கு. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ மியூசிக் கேட்பான், ஹோட்டலில் போய் சாப்பிடுவான், இந்த மாதிரி சாதாரணமா வாழ்ந்துட்டு இருப்பான். இதுவும் ஒரு டாஸ்க் தானமா, சின்ன டாஸ்க் அந்த சிஸ்டம் கொடுக்குது.
அப்புறமா கட் பண்ணா அந்த 6வது ஃப்ளோர் ஓபன் ஆகுது. அந்த 6வது ஃப்ளோர் சும்மா டம்மிங்க, அது வெறும் காடு தான். அங்க ஹண்டர்ஸ் எல்லாம் போய் 90 நாள் இருப்பானுங்க. 90 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஃப்ளோருக்கு சும்மா ஜம்முன்னு போயிருவானுங்க. அதனால அந்த 6வது ஃப்ளோர் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கிம் நம்ம ஹீரோவை கூட்டுருவான். டஞ்சன் கேட்டுக்குள்ள வாடா சண்டை போட அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோ அங்க உள்ள போயிருவாரு. உள்ள போனா அந்த கிம்மோட ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஹண்டர்ஸ். அங்க பார்த்தா இன்னொரு வெள்ள முடியாக்கா இருப்பாங்க. அவங்க வந்து டைட்டில் எல்லாம் கொடுப்பாங்க. நீ ஒரு வாரியர், ஸ்வாட் மாஸ்டர், அந்த மாதிரியான டைட்டில் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்களா. அப்புறம் அந்த கிம் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு இருக்க. அந்த கிம்முக்கு கீழே வேலை பார்க்குற அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சார் நீங்களா வேற லெவல் சார், நீங்க நான் உங்க பெரிய ரசிகர் சார் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வந்து பேசிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு கிம்மு, டேய் இவங்களா எவ்வளவு பெரிய ஹண்டர்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி சின்ன புலத்தனமா நடந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானா. அப்புறமா அந்த வெள்ள முடியாக்கா ஒரு டைட்டில் கொடுப்பாங்களா. அதுல என்ன டைட்டில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த வெள்ள முடியாக்கா கேட்க நம்ம ஹீரோவோ டொமைன் கிங் அப்படின்ற ஒரு டைட்டிலை சூஸ் பண்ணிடுவாரு. அப்படி சூஸ் பண்ணி சும்மா வெறித்தனமா இருக்கும்போது அங்க ஒரு கும்பல் வரும். யாரான்னு பார்த்தா அவங்க தான் நிஞ்சா குரூப், ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்க போல. அதை பார்த்துட்டு கிம்மி, டேய் இது என்னோட டஞ்சன்ரா, நீங்க எதுக்கா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவங்க, நீங்க தான் அதை முடிக்க முடியாம ரொம்ப நாள் முக்கிட்டு இருக்கீங்களே, அதான் நாங்களும் வந்துட்டோம், ஏன் ஹெல்ப் பண்ண கூடாதா, சும்மா ஹெல்ப் பண்றோம் பாஸ், விடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு இங்க செம கடுப்பாயிருவான் அந்த கிம்மு. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ள வந்து அந்த நிஞ்சா கிட்ட எல்லாம் பேசுவாரு. டேய் என்னடா ஓவர் அசீனா போடுறீங்க, உங்களெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு பவரா இருக்கிற மாதிரிலாம் தெரியலையே. உங்க பவரை கம்பேர் பண்ணணும்னா அந்த கிம்மு கூட இருக்காங்க பாருங்க ஹண்டர்ஸ், அவங்க பவர் அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்குது, நீங்களாம் வெத்து வேட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல. அதை கேட்டு அந்த கிம் ஹண்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அப்படின்னா நம்மளையே அவர் வெத்து வேட்டு சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானுங்க. அப்புறமா அந்த நிஞ்சா கூட இருக்க ஒருத்தன், டேய் என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு தைரியமா பேசுவேன், உன்னை போட்டு தள்ளிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர அந்த நிஞ்சா கூட இருக்க இன்னொருத்தனே சொல்லுவான், டேய் வேண்டாம் வேண்டாம், அவன் எஸ்றாங்க உன்னை முடிச்சு விட்டுருவான், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நீ இந்த அளவுக்குலாம் ஓவரா பேசாத, எங்க கிட்டயும் ஒரு பவரான ஆள் இருக்கான், அவன் இந்த கேமா விளையாடும் போது 30வது ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ அப்படி யோசிப்பாரு, என்னது 30வது ஃப்ளோரா, அவன் யாரு நான் பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. யாருக்கெல்லாம் அந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.